என்னங்க என்னங்க கேட்டதுங்க உங்க வகுப்புலதான் சைலன்ஸ் சொல்றீங்கன்னு நினைச்சேன். சாரி 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 சாரி. நிறுத்துறேன். எப்பப்பா காணா போச்சு? நேற்று காத்தால பாலை கறந்ததும் மேய போச்சுதுங்க. சும்மா ராத்திரியும் வரல இப்பவும் வரலீங்க. ராத்திரியும் வரல இப்பவும் வரல. பாண்டியா எழுதிக்க. அதுக்கு ஏதாவது அடையாளம்? முரட்டு கொம்பும் மொட்டை வாளுங்க. முரட்டு கொம்பு மொட்டை வாள் எழுதிக்க. கண்ணுக்குட்டி இருக்குதா? இருக்குதுங்க. ராவெல்லாம் கத்திக்கிட்டே கிடந்ததுங்க. கண்ணுக்குட்டி இருக்குது. ராத்திரி வரல இப்பவும் வரல. ராத்திரில இருந்து கண்ணுக்கு பாலும் கொடுக்கல. நீ போய் பவுண்ட்ல பாரு. அங்க இல்லனா இங்க வா. சரிங்க. சைலன்ஸ் சைலன்ஸ். கேட்டீங்களா? நேத்து காணாம போன எருமை ராத்திரியும் வரல இப்பவும் வரல. அது பவுண்ட்ல தான் இருக்கணும்னு நான் சொன்னேன். எப்படி சொன்னேன்? எந்த ஆதாரத்தை கொண்டு சொன்னேன்? எங்க நீ சொல்லு. நீ அடுத்தவன் நீ பாண்டியா நீ சொல்லு. என் மூளைக்கு எங்க எட்ட போகுது? அதானே உன் மூளைதான் அசல் களிமண் ஆச்சுதே. நான் சொல்றேன் கேளுங்க. கறவை மாடு 2 வேளையும் கண்ணுக்கு பால் கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? அப்படி இருந்தா யாராவது கட்டி போட்டுத்தானே இருக்கணும். கட்டி போட்டா எங்க இருக்கும்? பவுண்ட்ல தானே. ஆமா சார். யாராவது திருடன் தட்டிட்டு போயிருந்தா? திருடனா? எழுந்து நில்லு. துப்பறி ராஜ் இருக்கிற ஊர்ல திருடனா? இருக்கவே இருக்கா. இந்த ஊர்ல துப்பறி சிங்கம் இருக்கணும், இல்லனா திருட இருக்கணும். எங்க சொல்லுங்க பாக்கலாம். இந்த பள்ளிக்கூடத்துல எப்ப திருட்டு நடந்து உண்டா? பாண்டியா எழுதிக்க. என்னப்பா கிடைச்சதா? இல்லீங்க ஜமா. எங்க அண்ணா இப்பதான் அங்கிருந்து வராது. இல்லையா? அது எப்படி? நான் சொன்னா தவறுமா? சரி போய் பார்க்கலாம். ஹலோ மிஸ்டர் பச்சள பாட்டி, நான் வெளியே போறேன். என்னுடைய வகுப்பை நீ கொஞ்சம் பாத்துக்க. பாண்டியா எங்க? தோப்பு மீச. முதல்ல நீ நில்லு. அதானே சார் இவன் உட்கார்ந்துட்டானே என்ன நிக்க சொல்றீங்க? உங்கள யோகி யாரு? உங்களை தனித்தனியா விசாரிக்க எனக்கு நேரம் இல்லை. முதல்ல நீ தான் போய் சொன்ன. சீதா சீதா அத்தை வீட்டுல இல்லையா? இருக்காங்க. இது என்ன வேஷம் அத்தா? எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி கேட்டு வேஷம் போட்டுக்க வேண்டான்னு. இப்படி இருந்தா நான் உங்களை கல்யாணமே செய்திருக்க மாட்டேன். ரொம்ப சரி. பாண்டியா இந்த உலகத்துல துப்பறி சிங்கம் எங்கேயாவது கல்யாணம் பண்ணிக்குமா? நான் பார்த்ததே இல்லையா? கேட்டியா? அது போகட்டும், எனக்கு ஒரு பாட்டு கத்து கொடுங்க. பாட்டா? பாண்டியா இந்த உலகத்துல துப்பறி சிங்கம் எங்கேயாவது பாருமா? சிங்கமாவது பாடுறதாவது கர்ஜிக்கும் கர்ஜிக்கும். எங்க கர்ச்சனை பண்ணு. அப்படியே குதிரை பூனை நாய். இறப்பா இறப்பா. இரு இரு இரு. இது பணக்கார வீடு. பணக்கார வீட்டு நாய் மாதிரி கத்து. ராஜு என்ன இது? பள்ளிக்கூடத்தை கவனிக்காம எங்க போனேன்? மாமா அவன் பேர்ல ரொம்ப கோவமா இருக்காரு. நான் என்னத்த செய்யறது? அவன் எரும மாட்டை காணுன்னு அழுதுகிட்டு வந்தான். அதை தேடி கண்டுபிடிச்சு கட்டி போட்டுட்டு வர்றேன். ஊர்ல இருக்கிற ஆடு மாடெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களே, எங்க அக்காவை கண்டுபிடிக்க கூடாது? இது என்ன பிரமாதம்? நான் என்ன கையால் ஆகாதவனா? அத்தை சொல்லுங்க, சரியா தேதி வாரியா சொல்லுங்க. எப்ப காணாம போச்சுது? 16 வருஷத்துக்கு முன்ன கும்பகோணம் மாசி மகத்துக்கு போனோம். அங்க ஒரே கூட்டம், சொல்ல முடியாது. குழந்தைய வேலைக்காரிகிட்ட விட்டுட்டு உழைக்க போனோம். குழந்தை பொம்மை கேட்டாலாம். அந்த பைத்தியக்காரி குழந்தைய விட்டுட்டு கடைக்கு போனாலும் பொம்மையோட வந்து பார்த்தா குழந்தை காணல. பாண்டியா எழுது. 16 வருஷத்துக்கு முன்னே மாசி மாசம் கும்பகோணம். அப்ப குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? சுமாரா 4 வயசு. 4 வயசு. அங்க அடையாளங்கள் இல்லப்பா, மகாலட்சுமி மாதிரி இருப்பா. மகாலட்சுமி மாதிரி. சரி, ஏதாவது மச்சம் கிச்சம் இருக்குதப்பா. வரது கால் கட்டை விரலுக்கு மேலே காசளவு மச்சம் இருக்கும்.
போதும், இது போதும். சரியான ஆதாரம் கிடைச்சு போச்சு. பாண்டியா எழுது, வலது கால். ஏத்தேன், குழந்தை காணாம போச்சுதே. அப்ப ஏதாவது நகை அதிகமா ஒண்ணுமில்ல, ஒரு புலிநகமால மட்டும் போட்டிருந்த. போதத்தே, போதும். எனக்கு 6 மாசம் டைம் கொடுங்க, நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன். 6 மாசம் என்னப்பா, 6 வருஷம் ஆனாலும் சரி, குழந்தைய பார்த்தா போதும். அத்தே, நீங்க கவலைப்படாதீங்க, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். பாண்டியா வணக்கம். வணக்கம். இந்த ராஜு இங்க வந்தானே? அது போறது அத்தான் தானே. ராஜு இங்க வா. இப்ப உன்னை என்ன செய்யணும் தெரியுமா? தெரியும் தெரியும், தெரிஞ்சுதான வாத்தியார் வேலையை நானே ரிசைன் பண்ணிட்டேன். நல்ல வேலை செஞ்சு உடனே பத்திரிகை விளம்பரம் செய். பரந்த நோக்கம் உள்ள BA படிச்ச 2 இளைஞர்கள் தேவைன்னு. ஆமா அப்பா, சங்கீதம் தெரிஞ்சவங்களாகவும் இருக்கட்டும். சரி மாமா, ஆம்பளைங்க சங்கீதம் ஒரு சங்கீதமா, பொம்பளைங்களா இருந்தா பிரமாதமா இருக்கும். அப்ப அதுல ஒருத்தர் பெண்ணா இருக்கட்டும். ஆமா அப்பா, நான் வாத்தியார் கிட்ட சங்கீதமும் வாத்தியார் கிட்ட இங்கிலீஷும் கத்துக்கிறேன். சரி, அப்படியே செய். ராஜு, சம்பளம் ஆணுக்கு 200, பெண்ணுக்கு 250. இடவசதி, சாப்பாடு இலவசம். மாமா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? 2 பேரும் தம்பதிகளா இருந்தா பாதி செலவு மிச்சம். 2 வீடு 2 குடும்பம் தேவையில்லை. என்ன சொல்றீங்க? தெரியும் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா இந்த காலத்துல நம்ம தமிழ்நாட்டுல BA படிச்ச தம்பதிகளை கிடைப்பாங்களா? அதுவும் சங்கீதம் தெரிஞ்சவங்களா? கொள்ளையா கிடைப்பாங்க. இப்ப இடறி விடுற இடமெல்லாம் BA தானே. மாமா, இந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடுங்க. ஒரே வாரத்துல 9 ஜோடிகள் உங்க முன்ன நான் கொண்டாந்து நிறுத்துறேன். சரி, அப்படியே செய். பாண்டியா எழுது, BA படிச்ச சங்கீதம் தெரிஞ்ச ஒரு ஆணும் பெண்ணும் தேவை. சம்பளம் முறையே 200, 250 கொடுக்கப்படும். சாப்பாடு இடவசதி இலவசம். ஆனால் இருவரும் தம்பதிகளாக இருக்க வேண்டும். அதோட நம்ம விலாசத்தையும் எழுதிக்க. மிஸ்டர் ராஜு, துப்பறியும் சிங்கம், மாஜி தலைமை ஆசிரியர், தற்காலத்து காரியதரிசி, மகாலட்சுமி ஆரம்ப பள்ளி, ஆண்டிப்பேட்டை போஸ்ட். அத்தே அத்தே, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம மகாலட்சுமி பத்தி தகவல் கொடுக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய் சன்மானம் கொடுக்கலாமா? 2000 என்ன, 3000 கொடுக்கலாம். அப்படியா? பாண்டியா இதை எழுதிக்க. 3000 ரூபாய் சன்மானம். காணவில்லை. 16 வருடங்களுக்கு முன்பு கும்பகோணம் மாட்சிமகத்தன்று மகாலட்சுமி என்ற பெண் குழந்தை காணவில்லை. அப்போதைய வயது 4. அடையாளங்கள்: சிவந்த மேனி, மகாலட்சுமி போன்ற உருவம், கழுத்தில் புலி நகமாலை, வலது காலில் காசளவின் மச்சம். பாண்டியா, இந்த போட்டோ எல்லாம் நிஜம்னு நினைக்கிறியா? இல்லைன்னா எதுக்குங்க அனுப்புறாங்க? பாண்டியா, உன் தலையில இருக்கிறது அத்தனையும் களிமண்ணு தான். ஆமாங்க. நீயே ஒத்துக்கிறியா? அதான் உன் நெத்தியில எழுதி இருக்குதே. இல்லன்னா ஒரே இடத்துல ஒரே நாள்ல ஒரே வயசு ஒரே அங்க அடையாளம் உள்ள 10 பெண் குழந்தை எப்படியா காணாம போவோம்? காணாம போயிருக்கிறது ஒரு பெண் குழந்தை. இங்க வந்திருக்கிற அப்ளிகேஷன் 10. இதுல 9 fraud, டூப்ளிகேட், மோசடி. ஒத்துக்கிறியா? ஆமாங்க ஆமாங்க. வாத்தியார் வேலைக்கு அப்ளிகேஷன் வந்திருக்குதா? கொஞ்சம் வந்து கொண்டா. மிஸ்ஸஸ் எம்டி பாலு BA, மிஸ்டர் எம்டி பாலு BA, வயசு 20, 25. இன்னும் இருக்குதா? இல்லைங்க. பாண்டியா, யாரோ வர்றா போல இருக்குது. அவங்க பேரை நீ சொல்லாதே, நானே சொல்லிடுறேன். கரெக்ட் வாடை, பச்சளை வாசனை, சந்தன நாட்டம், பழைய கோட்டு. ஆஹா, நம்ம பச்சளை வாத்தியார். கரெக்ட், நல்ல கரெக்ட். வலி பிராணம் போகுது. கரெக்ட் தான். ஐயா உட்கார். என்ன விஷயமா வந்த? அதுதானே ஞாபகம் இல்ல. அடிப்பட்டதும் மறந்துட்டேன். யோ, இப்பவாவது தெரிஞ்சுதா? உன் அடியாரமாயா பசங்களும் பாரத்தை மறக்கிறானுங்க. அதான ஒத்துக்க மாட்டேன். தலையில லட்சம் உள்ளதும் கெடும், முதுகு லட்சம் மூளையில போடும். இப்ப நான் எதுக்கு வந்தேன்? ஐயா இரியா, யாரா வர்றா போல இருக்குது. பின் வாடை, வாத்து நடை, பின்னல் ஜடை, ரோஜா, கதம்பம், மல்லிகைப்பூ, அப்ப ஒரே நாட்டம். நம்ம சீதா. சரி, ஏதாவது கட்டரிசி வந்திருந்தா அப்பா வாங்கிட்டு வர சொன்னாங்க. இதோ நானே வர்றேன். என்ன ராஜு, மனு ஏதாவது வந்ததா? ஒண்ணு வந்திருக்கு. தம்பதிகள் தானே? ஆமா. பின்ன என்ன, உடனே பஸ் சொல்லியுது. அவங்க இளம் வயசா தெரியுது, அனுபவம் இருக்குதா என்னமோ தெரியலையே. இந்த ராஜு, நீ தான் இந்த பள்ளிக்கூடத்தை குட்டி சோறாக்குற. படிப்பு இருக்கிற போது அனுபவம் எதுக்கு? நமக்கு வேண்டியது BA. உடனே தந்தி அடி. பிரசிடென்ட் வெரி கிளாட், கம் சூன். இந்த நம்ம கையில பணம் இருக்கா இல்லையோ, 100 ரூபாய் தந்தி மணி ஆர்டர் அனுப்பு, ரயில் சார்ஜுக்காக. என்ன? சரி. ஆமா.
இதுதான் படுக்கிற ரூம். ஏன் சார் இந்த ஒரு கட்டு தானே? யாரையாது இது டபுள் கட்ல செலவை குறைக்கணும்னு தானே நாங்க இவ்வளவு யோசனை பண்ணி புருஷன் முட்டாட்டியா தெரிவிச்சது. கமா டீலாட்டு உள்ள வைடா வாயா. இதான்ப்பா சமையலற. மொத்தமா வெந்நீர் போட்டாச்சா? ரைட்டோ, அவங்க வரத்துக்குள்ளார எல்லாம் தயாரா இருக்கும். கமா. ஏப்பா உங்க ஆள் இதுக்கு முன்ன என்ன செய்துகிட்டு இருந்தாரு? என்னங்க ஆளு கீழுன்னு அனாவசியமா பேசாரு. அப்புறம் உங்களை விட ஒரு வகையில இணைச்சு வரல. பட்டத்துல பாதி இடம் அவருங்க. ஹைகோர்ட், லைட் ஹவுஸ், பீச், பீப்புள்ஸ் பார்க், கீழ் பார்க், இன்னும் நிறுத்து. அது இருக்கட்டும், அவ்வளவு பெரிய மனுஷன் எதுக்கப்பா இங்க ஆசிரியர் வேலைக்கு வந்தாரு? அதுலதான் அடங்கி இருக்குது அந்தரங்கம் பெல். அது என்னப்பா அப்பேற்பட்ட அந்தரங்கம்? சும்மா விஷயத்தை சொல்லு. சும்மா சொல்லுவேனே, கொஞ்சம் வெள்ளைய பணத்தை எழுதுங்க. ஓஹோ, அது வேற இருக்கா? என்னப்பா அது, இங்க கூட உன் மாமூல் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? பழக்கத்தை விடுறதுன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பாருங்க. என்னங்க இவனுக்கு எதுவும் கொடுக்காதீங்க, இவன் சொல்ற பேச்சையே நம்பாதீங்க. அப்படியா? இப்பதான் உங்க விஷயத்தை பத்தி சொன்னான். என்ன சொன்னேன்? எள்ளு முனையில கடுகு முனை கூட சொல்லல. எல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்போ போங்க, நாளைக்கு வாங்க. சார் வெந்நீர் தயாரா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். 5 நிமிஷம் தயவு பண்றீங்களா? வெந்நீர் தண்ணீர் ஆயிடும், கொஞ்சம் தயவு பண்றீங்களா? நான் வர்றேன். உங்களுக்கு தாய் தாப்பனா இருக்கிறாங்களா? அவங்களுக்கு நீங்க சொந்த குழந்தையா இறவ குழந்தையா? என்ன இந்த அர்த்தமில்லாத கேள்வி? மன்னிக்கணும், எல்லாம் உங்க நன்மைக்கு தான். எங்க மகாலட்சுமி காணாம போயிட்டா. அது நீங்களா இருந்தா பாதி ஆஸ்தி கிடைக்கும் உங்களுக்கு, பாதி சிரமம் குறையும் எங்களுக்கு. இந்த விளம்பரத்தை பாருங்க. என்ன இந்த தலைவேதனை? இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? உங்களை தான் அப்பயே போய் சொல்லுங்க. போங்க போங்க, தயவுசெய்து போங்க. போங்க சார். என்ன ராஜு இது கூட வந்துட்ட? அவங்க ஸ்நான சாப்பாடெல்லாம் ஆயிடுதா? எல்லா நேரம் லட்சணமா ஆயிருக்கும். லட்சணமாவது அவலட்சணமாவது ஊருக்கு புதுசு முத்தமா கூட துணை கூட ஆயிடுச்சு. என்ன என்ன மாமா செய்ய சொல்றீங்க? அவங்கதான் எங்க எல்லாரையும் பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு லட்சணமா கதவை சாத்திக்கிட்டாங்களே. அப்படியா? சரி நீ போ. வயசு குறைவா தெரியுது. குறைவா? நீங்க பேப்பர்ல போட்டுள்ளபடி குழந்தைக்கு 16 வயசு தாங்க. தப்பு. காணாம போய் 16 வருஷம், அப்பவே வயசு 4, ஆக மொத்தம் 20. ஓய், பேப்பரை சரியா பாரு. அப்படிங்களா? அப்ப நான் பார்த்த தவறுதலா இருக்கும். குழந்தைக்கு சரியா 20 வயசு தானுங்க. எங்க மச்சத்தை காணும்? இருக்குங்க. காட்டுமா? வேணாம், அப்படியே இருக்கட்டும். ஓய், மரியாதையா போயிடு, போலீஸ் கிட்ட சொல்லி விடுவேன். போயிடு. போயிட்டேன். நெக்ஸ்ட். சரியா 20 வயசு தானே? ஆமா. எங்க மச்சம்? விரல்ல இருக்கணும். சின்ன வயசுல விரல்ல தாங்க இருந்தது, அப்புறம் பாகத்துல நடந்துட்டு. மச்சப்பட தவற ஆரம்பிச்சு விட்டதா? சரி, இருக்க தவறுங்க. தவறே. பாண்டியா, நம்ம மகாலட்சுமி போட்டோவும் வாத்தியாரம்மா முகம் ஒரே சாயலா இருக்குல்ல? இல்ல பாண்டியா, உன் தலையில இருக்கிறது அத்தனையும் களிமண்ணு. ஆமாங்க. நீ ஒத்துக்காத, நல்லா பார். கண்ணு, மூக்கு, வாயி எல்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க. இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரியே இது விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம். என்னப்பா, இங்கிலீஷ் கூட படிப்பியா? படத்தை பார்த்து பாடம் படிக்கிறேங்க. ஓஹோ, லேட்டஸ்ட் படிப்பா? ஆமா, உனக்கு என்னமோ ஒரு பேர் இருக்குமே, அண்ட புழுக நாட்டம். ஆமாங்க, ஏதோ ஒண்ணு இருக்குங்க. ஹரிச்சந்திர பிள்ளையார்.
மனுஷன் மலை போல இருக்கேன், பேரு தெரியும். அது சரி, உங்க வாத்தியார் அம்மாளுக்கு பட்டணமே சொந்த ஊரோ? நினைச்சுங்களேன். அவங்க தாய் தகப்பனாருக்கு இவங்க சொந்த குழந்தையா, ஸ்ரீகார குழந்தையா? ஸ்ரீகார குழந்தைன்னு தான் நினைச்சுங்களேன். என்னப்பா வேண்டாம் வெறுப்பா பதில் சொல்ற? இன்னொரு விஷயம் இல்ல, அந்த உங்க அம்மாளுக்கு வலது கால்ல மச்ச வச்சம் ஏதாவது? கொப்பரை தேங்காய் பிரிச்சு. என்னப்பா அது ஆன காலா? கால்ல எங்கேயாவது கொப்பரை தேங்காய் பெருசு இருக்குமா? கொப்பரை தேங்காய் அளவு இல்லைன்னாலும் கொட்டை பாக்கச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஆமா, உங்க அம்மாளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? என்னங்க சார் இது? சாரி, நான் உங்க வாத்தியார் அம்மாளுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டேன். இன்னொருத்தர் ரகசியம் உங்களுக்கு இருக்குன்னு கேக்குறேன். இதுல ரகசியம் கூட இருக்குதா? நிறைய இருக்கு. சும்மா சொல்லிவிட்டு எஜமான துரோகம் செய்ய சொல்றீங்களா? நீ ஒண்ணு சும்மா சொல்ல வேணாப்பா. இதுல 5 ரூபா இருக்கு. சொல்றேன், எழுதி. ஐயாவும் அம்மாவும் ஒரே காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயாவை அம்மா பார்ப்பதும், அம்மாவை ஐயா பார்ப்பதும், இவங்க 2 பேரையும் அவங்க வாத்தியார் பார்ப்பதும், வாத்தியார பையன் பார்ப்பதும். முதல்ல யார் யார பார்த்தது அதை சொல்லையா? அது தெரியாமத்தான 2 பேரும் கீரியும் பாம்பு போல சட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீதான் முதல்ல பார்த்தேன்னு ஐயாவும், நீங்க தான் முதல்ல பார்த்தீங்கன்னு அம்மாவும், நீதான். ஐயா சுமாரியா, கல்யாணம் எப்ப ஆச்சு அதை முன்ன சொல்லு. அடே அப்பா, அத சொல்றதுன்னா பெரிய பாரதம். அதுக்கு இது போதுமா? இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. இப்ப அது சொல்லப்பா. அப்புறம் என்ன, ஐயாவை காணலன்னா அம்மா ஐயா வீட்டுக்கு வந்துடுவாங்க, அம்மாவை காணலன்னா ஐயா அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போவாங்க. பீச்ல இருந்து சினிமா, சினிமாவில இருந்து வீடு, வீட்டுல இருந்து காலேஜ், காலேஜ்ல இருந்து பார்க், பார்க்ல இருந்து பீச். நிறுத்தியா, கல்யாணம் எப்படி ஆச்சுது அந்த விஷயத்தை சொல்லு. 3 வருஷம் நடந்த பாரதத்தை 3 வார்த்தையில முடிக்கணும்னா முடியுங்களா? கொஞ்சம் வெள்ளையப்பன தள்ளுங்க. நீ எங்க அதை மறந்துட்டியோன்னு பார்த்தேன். இப்ப ஒண்ணும் பணம் இல்ல, உனக்கு நாளைக்கு தான் சொல்லு. அப்ப நானும் நாளைக்கு சொல்றேன். யோ எவ்வளவு பணம் கொடுத்திருக்கேன், என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? சும்மா சொல்லையா, நான் என்ன ஓடியா போயிடுவேன்? நான் மாத்திரம் ஓடியா போறேன், நாளைக்கு தான் சொல்றேன்னு. புறப்படுங்க, பள்ளிக்கூட மணி அடிச்சு. காமாட்சி, நானும் எத்தனையோ பேர்களை பார்த்திருக்கேன். இருந்தாலும் இவ்வளவு பொருத்தமான தம்பதிகளை நான் எங்கேயும் பார்த்தது. இந்த சின்ன சாப்பாடு விஷயத்துல கூட 2 பேரும் ஒரு தடவைக்கு 2 தடவை கலந்து பேசிக்காம ஒப்புக்கொள்ள வேலை பார்த்து. நீங்க என்னமோ எங்க பேர்ல உள்ள ஒரு அபிமானத்தினால அப்படி சொல்றீங்க. ஆனா நீங்க நினைக்கிறது போல அவ்வளவு பொருத்தமான தம்பதிகள் நாங்க இல்லீங்க. ஏமா சாப்பிடல? விரல்ல முள்ளு குத்துருச்சுங்க. 2 ஸ்பூன் இருந்தா கொண்டு சொல்லுங்க. முள்ள எப்படி? அவருக்கு ரோஜா பூனா ரொம்ப இஷ்டம். காலையில பூ பறிக்கிற போது கையில முள்ளு குத்துருச்சு. இந்த மாப்பிள்ள, நீ நம்ம பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுத்துற. இந்த மாதிரி சும்மா இருக்க மாட்டேன். என்ன வீட்டுல வேலைக்காரன் இல்லையா, இல்ல நீ இல்லையா? நம்ம பொண்ணு ரொம்ப பெரிய வீட்டுல பிறந்தவளா? அப்படி பார்த்தா இவர் மட்டும் எதுல குறைஞ்ச வரான்? பட்டணத்திலே பாதி வருது இல்ல. ஹைகோர்ட், பீச், பீப்புள்ஸ் பார்க், கீழ்பாக்கு எல்லாம். அதெல்லாம் பழைய சங்கதிங்க. எங்க பெரியவங்க எப்பவோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தானம் செய்துட்டாங்க. அது சரி, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னாங்க? இந்த துப்புரைய சிங்கத்துக்கு ஒருத்தர் சொல்லியா கொடுக்கணும். எல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். இன்னும் 4-5 நாள் போனா உங்க குலம் கோத்திரம் எல்லாம் நான் சொல்லிடுவேன். மாப்பிள்ளை, எதையும் மிச்சம் வச்சிடாதீங்க, அப்புறம் நம்ம பொண்ணு சாப்பிட வேண்டியதா இருக்கும். எங்கெங்க, எனக்கே போதாது போல் இருக்கே. நான் இங்க மிச்சம் வைக்க போறேன். அப்படியா? போடு போடு போடு. போதுங்க, சும்மா போடு. போதுங்க. வேண்டாங்க, சும்மா சொன்னாரு. போடுங்க. எப்படி சாப்பிடு? போடு போடு. அப்படி மாமா, சபாஷ் மாமா. வர்றேங்க, வணக்கம். என்னங்க நீங்க டான்ஸ் பார்க்கல? அதுக்கு நமக்கு சரிப்படாது. குட் நைட். குட் நைட். என்ன அத்தை, கொஞ்சம் சில்லறை ஏதாவது இருந்தா. ராஜு, நம்ம மகாலட்சுமி பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லத்தே, இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்பா இந்த அங்க அடையாளங்களை வச்சுக்கிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதுனா மகா டேஞ்சரா இருக்குது. ஏன்னா இந்த காலத்துல யாரும் பெரியவங்க புலிநக மாலை போட்டுக்கிறது இல்ல. 1. 2வது, மத்தத்தையாவது பார்க்கலாமான்னா இந்த காலத்து பொண்ணுங்க கால்ல செருப்பும் பூட்ஸும் மாட்டிக்கிறாங்க. ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க, நான் தேடி கண்டுபிடிச்சிடுறேன். அம்மா, அந்த வாத்தியாரம் இருக்காளே ராட்சசி,
என்ன வாத்தியார் கிட்ட பாட்டு சொல்லிக்க விட மாட்டேங்கிறாமா. அத்தா அவளை இப்போ டிஸ்மிஸ் செய்துடு. தப்பம்மா, பெரியவங்க அப்படி எல்லாம் பேசக்கூடாது. வாத்தியார் அம்மாவை டிஸ்மிஸ் செய்தா வாத்தியார் மாத்திரம் இருப்பாரா என்ன? அப்ப வாத்தியார் இங்கே வர சொல்லு, நான் கத்துக்கிறேன். அப்படியே அம்மா. ராஜு, நீ போய் நான் சொன்னேன் நீ வாத்தியார் அழைச்சுக்கிட்டு வா. சரி பாண்டியா, புறப்படு. அப்பனே லோகிதாசா, எங்க உங்க எஜமா? ஏன் நம்ம சீதா கூட்டிட்டு வர சொல்லிச்சுதே, அனுப்பிட்டாங்களா? பாவம் அவரு. என்னையா என்னாச்சியா? அதை ஏன் கேக்குறீங்க? ஐயோ நல்லா இருந்தாரு, என்ன ஆச்சுது? முதல்ல வெள்ளையப்பனை தள்ளுங்க, அப்புறம் சொல்றேன். ஐயோ இந்தாயா விஷயத்த சொல்லியா. என்ன இருக்குது? சீத்தம்மா பாட்டு சொல்லிக்க கூப்பிடுறாங்க, இந்த அம்மா வேண்டாங்கிறாங்க. சொல்லி கொடுத்தா இங்கே கோபம், சொல்லி கொடுக்காம இருந்தா அங்கே கோபம். இடையில இவர் இருதலை கொள்ளி எறும்ப தவிக்கிறாரு. அந்த அம்மாளுக்கு என்ன அவ்வளவு கோபம்? பாட்டு சொல்லி கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடும்? அது பெரிய கதைங்க, விரிவா சொல்லணும்னா இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. அட என்னப்பா நீ. அந்த அம்மாவுக்கு வியாதி வந்தப்போ வெளியே போறேன்னு விரட்டி பார்த்தாங்க. அப்ப ஜமீன்தாருக்கு கோபம் வந்து, இன்று நீ போனா என்ன, மாப்பிள்ளைக்கு பொண்ணே கிடைக்காதா, வேணும்னா என் சீத்தாவையே கல்யாணம் செய்து கொடுத்துடுறேன்னு சொன்னாரு. அன்னையில இருந்து நம்மளவருக்கு கொஞ்சம் சபலம். என்ன உங்க எஜமானுக்கு அவ்வளவு சபலமா? அது யாருக்கு தான் இல்ல, அதுவும் ஜமீன்தார் பொண்ணு. அது இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் தாராளமா தள்ளுங்க, இருக்கிறதையும் கரை கட்ட சொல்லுங்க. போதும் போதுப்பா, நான் கேட்டது போதும், நீ சொன்னது போதும். பாப்பா பாண்டி பா. என்னங்க அத்தா, அவர் வரல? வரல, வரமாட்டாராம்ல. என்ன திமிர் பாத்தியா அவனுக்கு? இருக்கட்டும், இன்னைக்கு அந்த வாத்தியை டிஸ்மிஸ் செய்துடுறேன். பாரம்மா, வாத்தியாரை டிஸ்மிஸ் செய்துடுறாரா? சும்மா இராது, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், போ. சரி வா. உங்க அப்பா வரட்டும்மா, அழைச்சுக்கிட்டு வர சொல்லுவோம்.